நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஷினோ ஃபரோஷன் மற்றும் மருத்துவர் செங்கதிர் வேந்தன் அவர்கள். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தோல் ஆரோக்கியம் குறித்து தோல் மருத்துவர் செங்கதிர் வேந்தர் அவர்களிடம் வந்து நம்ம நேர்காணலில் இருக்கோம். ஸோ நேயர்களே, ஸ்கின் டிசீஸ், அதாவது தோல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் ஃபோன் எடுங்க. 0449860038 2952205554 நம்பருக்கு தொடர்பு கொண்டு மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர், முதல்ல நீங்கள் முதன்முறையாக நம்மளுடைய ஆல் இண்டியா ரேடியோ வந்திருக்கீங்க. வணக்கம் மேடம். தேங்க்யூ. பொதுவாகவே எல்லா நோய்க்குமே வந்து ஒரு விழிப்புணர்வுன்றது தேவை. ஸோ அந்த வகையில் ஒரு தோல் மருத்துவராக இருக்கும்போது தோல் நோய்க்கான விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் முக்கியமாக இருக்குது? மேம், இதில் கண்டிப்பாக நம்ம சொல்லணும்னா தோல் விழிப்புணர்வு இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது. லைக் இதுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ் இருப்பாங்க. ஓல்டு பீப்புளும் இருப்பாங்க, யங் பீப்புளும் இருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ நம்ம இப்போ சில டைமில் அந்த ஜீரியாட்ரிக் ஓபிடியில் இருப்போம். அந்த ஓபிடியிலேருந்து இப்போ அப்படியே ஒரு யங் பாப்புலேஷனுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுது ஸ்கின் ஓபிடி. லைக் எக்ஸாம்பிள், ஒரு 50% ஆஃப் த பீப்புள் ஓல்டு பீப்புள் வந்தாங்கன்னா 50% ஆஃப் த பீப்புள் யங் பீப்புள் வராங்க. பட் கன்சர்ன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் ஓல்டு பீப்புளோட கன்சர்ன்ஸ் என்னவாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ட்ரைனஸ், எக்ஸிமா, அந்த மாதிரி சில கண்டிஷன் சொல்லுவோம், சோரியாசிஸ் அந்த மாதிரி. யங் பீப்புள் கன்சர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்னே, மெலாஸ்மா, இந்த மாதிரியான டிசீஸ் சைடில் போகும். பட் ஜென்ரல் விழிப்புணர்வு முன்னாடி விட நல்லாவே இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன்னா நிறைய பேரோட டவுட்ஸ், சரி எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, எந்த மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணுறது, என்ன சீரம்ஸ் யூஸ் பண்ணுறது, நம்மகிட்ட வரதுக்கு முன்னாடியே தே ஆர் கூகுளிங் எவ்ரிதிங் அண்ட் வராங்க. ஸோ டெஃபினெட்லி நல்ல விழிப்புணர்வு இப்போ அதிகமாகவே இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. ஓகே டாக்டர், நம்ம நேயர்கள் கிட்ட தொடர்ந்து நம்ம பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், பொன்னேரி ஜெகண்டேலேருந்து கலீல் அமர் பேசுகிறேன். மருத்துவர்கிட்ட பேசலாமா? கண்டிப்பாக பேசலாம், கேளுங்க உங்கள் சந்தேகத்தை. வணக்கம் டாக்டர் செங்கதிர் வேந்தன். அருமையான அழகான பேர். தேங்க்ஸ் மிஸ்டர் ஜெகன். சார், இப்ப பாத்தீங்கன்னா வேர்க்காலத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வேர்க்கிற தொல்லை ரொம்ப தாங்கும் இல்ல சார். ஒரே குறுவா வந்துடுது, புடிச்சு சொரிஞ்சிட்டு அதிகமாயிடுது. இது பத்திலாம் கொஞ்சம் அது என்ன சொல்றது, பவுடர் தான் போடுவேன், சந்தனம் போடுவேன், இது மாதிரி எல்லாம் போடலாமா போடக்கூடாதா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ரைட்டுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேர்க்குரு எதனால வருதுன்னு பார்க்கணுங்க. வேர்க்குரு ஜென்ரலாக எதனால் வரும் பார்த்தீங்கன்னா, வெயில் நாளில் வந்து நம்மளோட வேர்வை வெளியில் வரும்போது, அதான் ஸ்வெட் டக்ஸ் இருக்குங்க, அது வழியாக தான் அந்த வேர்வை வந்து வெளியில் வரணும். அது நம்ம உடம்புல 100 கணக்கில் 1000 கணக்கில் மல்டிபிள் டாட் இருக்கும். அது வந்து நம்ம டைட்டான ஒரு ட்ரெஸ் போடுறோமோ, இல்லை காட்டன் பனியன் யூஸ் பண்ணாமல் ட்ரெஸ் போடுறோம், இல்லை குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 years 3 yearsல சின்ன குழந்தைங்களுக்குலாம் நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா போற்றி வச்சுருப்போம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஸ்வெட் டக்ஸ் எல்லாமே பிளாக் ஆகிடுங்க. ஸோ அப்போ வர வேண்டிய வேர்வை வெளியில் வராமல் அந்த இடத்துல நிறுத்திடும். அதுதான் நம்ம வந்து இந்த வேர்க்குரு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து மிலீரியான்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று நல்ல ஒரு காட்டன் பனியன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஏஜ்க்கு நம்ம ஏஜ்க்கு காட்டன் பனியன் யூஸ் பண்ணும்போது ஸ்வெட் நல்லா அப்சர்வ் ஆகுங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். சப்போஸ் ஏசி அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிறது பெட்டராக இருக்குங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன பவுடர், என்ன பவுடர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டீங்க தெரியல, கேண்டிட் பவுடர்ஸ் அந்த மாதிரினா இட்ஸ் ஓகே, ஃபைன் தான். பட் சன்ஸ்க்ரீன்ஸ் லைக் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் சொல்லுவோம், கேலமின் லோஷன், இதெல்லாம் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கேலமின் லோஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது கூட இப்போலாம் வந்து அலோவேரா மாய்ஸ்சரைசரோடு மிக்ஸ் பண்ணி வரும். ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சூதிங் எஃபெக்டாகவும் இருக்கும், அந்த வேர்க்குருன்ற மிலேரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ப்ரிகாஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஹீட்டான என்விரான்மெண்ட்டில் இல்லாமல் ஸ்வெட்டு வர்ற அளவுக்கு நம்ம போகாமல் வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை, நான் வேலை செய்கிறேன், ஸ்வெட்டு வரும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அதை அப்சர்வ் பண்ணுற மாதிரி திங்ஸ், நைலான், பாலிஸ்டர் யூஸ் பண்ணாமல் காட்டன் பேஸ்டாக யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. தேங்க்யூ. ஓகே டாக்டர், அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சகோதரி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். ஓகே, பேசலாம், கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க மிஸ்டர் சுவாமி. வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. இந்த பார்பர் ஷாப்லாம் போறோம், ஏர் கட்டிங் பண்றோம், அதுல வந்து அந்த பொடுகு வந்து பிரச்சனையா இருக்குங்க ஐயா. நிறைய பேருக்கு பொடுகு இருக்கு. யாரும் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 3/4 பேருக்கு நான் பார்த்தவங்கள எல்லாருக்கும் பொடுகு இருக்கு. இது வந்து கீழே மொத்தமா வந்து முழுமையா குணமாகிறதுக்கு எனக்கு வழி தெரியணும். இன்னொன்னுங்க ஐயா, நம்ம பகுதியில வெப்ப பகுதியில வந்து எல்லாருமே வந்து கருப்பு தான் நிறம். இப்ப நான் ஓரளவுக்கு மாநேரம்
ஆனா நல்ல நேரத்தை நோக்கி போவான்னு சொல்லிட்டு யூடியூப் சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கிருமி இந்த கிருமின்னு எல்லாம் போட்டு இருக்கிற நேரமும் போய் தோலும் வந்து பிரச்சனை ஆகுது. அதே போல ஆயில் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான சோப்பு மற்றபடியான நம்ம இப்போ சன்ஸ்கிரீம் பத்திலாம் சொன்னீங்க எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் வந்து கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வா வந்து நம்ம மக்கள் கண்டிப்பா. பயன்படுத்தணும். அது கொஞ்சம் அதாவது நான் கேட்க வேண்டிய எல்லா கேள்வியும் நீங்களே கேட்டுட்டீங்க. தேங்க்ஸ் மிஸ்டர் சுவாமிநாதன். நீங்கள் நன்றி. வானொலியில கேட்டுக்கிறேன். கேட்டுக்கோங்க. ரைட்டுங்க. தேங்க்ஸ்ங்க. So, நீங்கள் எனக்கு ஆக்சுவலி முதல் கேள்வியே அவர் கேட்டது இருக்கு இல்லையா? ரைட்டுங்க. அதை நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான கேள்விகளை அவரே அழகாக கேள்வியை கேட்டார். நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டாங்கன்னா செபரிக் டெர்மடைட்டிஸ், அதாவது டேண்ட்ரஃப். இப்போ பார்பர் ஷாப்பில் போகும்போது முடி வெட்டும் போது எல்லோரும் பார்பர்ஸும் சொல்லுவாங்க, என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ டேண்ட்ரஃபாக இருக்குது, இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இது நீங்கள் சொன்ன ஒரு அப்சர்வேஷன் கரெக்ட். என்னென்னா முன்னாடி விட இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குது. என்ன ரீசன் டாக்டர்? அந்த கண்டிஷன் பேர் நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதான் டேண்ட்ரஃப். அது பேசிக்காக என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட தலையிலையும் பாடியிலையும் சின்ன சின்ன ஒரு ஃபங்கஸ் இருக்கும், மெலசீசியான்ற ஒரு ஃபங்கஸ். அது நார்மல், ஒரு இருக்க வேண்டிய அளவில் இருந்துச்சுன்னா அப்சல்யூட்லி நார்மலுங்க. அது என்ன ஆகுனா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதோ இல்லை ரொம்ப டஸ்ட் என்விரான்மெண்ட், பொல்யூஷன், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன ஆகுனா அந்த மெலசீசியான்ற அந்த ஃபங்கஸ் வந்து ரொம்ப அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு 100 இருக்கிறதுனா 1000 10,000 அந்த ரேஞ்சில் உற்பத்தி ஆகிடும். ஆயில்ஸ் மெயினாக பிகாஸ் ஆஃப் ஆயில் செக்ரேஷன்ஸ், ரொம்ப ஆயில் செக்ரேஷன்ஸ் இருக்குது ஸ்கேல்பில். நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் தேவையில்லாத ஆயில்ஸ் எதை அப்ளை பண்ணுறோம். இதெல்லாம் வந்து அந்த மெலசீசியான்ற ஃபங்கஸ்க்கு அது உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே ஃபங்கஸ் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்குலாம் வந்து வெள்ளை தேம்பல் மாதிரி வரும். இந்த டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு பாடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தேம்பல் மாதிரி இருக்கும். அதுவும் இதே மெலசீசியா தான். அதுவுமே எல்லார் பாடியிலையும் இருக்கும். பட் அது அதிகமாகும் போது இந்த வெள்ளை டிசீஸ் வரும், அதிகமாகும் போது தலையில் டேண்ட்ரஃபாக வந்துடும். இதுக்கு என்ன டாக்டர் கியூர் பண்ணலாம் டேண்ட்ரஃப்? ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. லைக் டேண்ட்ரஃபும் வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸும் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ், டஸ்ட் என்விரான்மெண்ட், தண்ணி சேஞ்ச் ஆகும்போது இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆயில்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது. ஸோ நம்ம 2 விஷயம் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணால் நம்ம ஜென்ரலாக இப்போ லைக் எக்ஸாம்பிள் நானே கூட பிஃபோர் ஸ்கின் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல கோகோனட் ஆயில் இல்லை நல்ல ஆயில்ஸ் அதிகமாக அப்ளை பண்ணுவேன். லைக் டெய்லி நம்ம ஸ்கூல் போகும்போது ஆயில் அப்ளை பண்ணிட்டு போவோம்ல அந்த மாதிரி. பட் நம்ம அப்படி கொஞ்சம் இந்த ஸ்கின் பற்றி படிக்கும் போது தான் இப்போ தெரிய வருது. நான் பிஜி பண்ணும்போது லைக் ஆயில் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் இல்லை, யாருக்கு இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க. ஸோ அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஒரு லேயர் மேலே லேயராக அது டெவலப் ஆகிடும். ஓகே, அது வந்து அதுக்கு ஒரு ஃபுட்டு புரியுது அந்த மெலசீசியாவுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த அதர் ஃபேக்டர்ஸ். இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குல்ல டாக்டர், இப்போ ஆயில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக தலையில் தேய்க்கணும், ஹீட்டு குறைக்கும் அப்படின்றாங்களே. ஸோ அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது? இதுக்கு நல்ல கொஸ்டின்ங்க. இதுக்கு ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆயில் வந்து ஆஃப்டர் பாத் அப்ளை பண்ணுறோம்ல, அதுக்கு பதில் பிஃபோர் பாத் அப்ளை பண்ணுங்கள். லைக் வீக்லி 2 to 3 times ஒன்லி கோகனட் ஆயில் ப்ரிஃபரபிள். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 7 years ஐ வாஸ் இன் நார்த்தில் இருந்த மகாராஷ்டிரா அந்த ஏரியாலாம். அதில் நான் இன்னும் நார்த்தில் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கடுகு எண்ணெய் அந்த மாதிரி நிறைய தலைக்கே கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, செசிம் ஆயில் இதெல்லாம் சொல்லுவாங்க, நல்லெண்ணெய். ஸோ இது வந்து இன்னும் ரொம்ப டேண்ட்ரஃப் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம். ஓகே, அப்ளை பண்ணுறதுனா கோகனட் ஆயில், அதுவும் குளிக்கிறதுக்கு ஒரு 5-10 minutes 20 minutes முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு வீக்லி 2 times ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்துக்கு 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு வாஷ் பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு தலையில் வந்து அந்த ஃப்ரிஸ்கினஸும் ஆகாது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் வராது. கண்டிப்பாக. சப்போஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். அதுவும் பிஃபோர் பாத்தே அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு டிப்பாக எல்லா மக்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுக்காகவே தாங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா நானும் ஒரு சில இன்டர்ன்ஸ் கொஞ்சம் ரெசிடென்ஸ் டாக்டர்ஸ்லாம் வச்சு ஒரு ஸ்டடிஸ் ஒன்று பண்ணோம். என்னென்னா ஹேர் ஆயில் ஸ்டடி. இப்போ இந்தியாவில் ஹோல் டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாருக்குமே எல்லா டாக்டர்ஸ்க்கும் நாங்கள் அமுச்சு விட்டோம், பேஷண்ட்ஸ்க்கு அமுச்சு விட்டோம். ஒரு கொஷினர் மாதிரி ஃபார்ம் பண்ணி. ஏன்னா டெக்ஸ்ட் புக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமான்ட்டு எந்த டெக்ஸ்ட் புக்ஸ்லையுமே எக்ஸாக்டாக இல்லைங்க. ஓகே, இப்போ நம்ம மெயினாக படிக்கிற டெக்ஸ்ட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா ரூக்ஸ் ஃபிட்ஸ்பேட்ரிக் சொல்லுவோம், அதில் கூட அதை பற்றியான ஒரு கரெக்டான இது இல்லை. ஸோ நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் ஹேர் ஆயில் பற்றி என்ன விழிப்புணர்வு இருக்குது, அது வந்து ஒரு டைவர்ஸாக ஆன்சர்ஸ் வந்துச்சு. சம் பீப்புள் அது யூஸ் பண்ணணும் சொன்னாங்க, யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணுறதால இந்த நல்லது நடந்துச்சு, இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் நடந்துச்சு, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த ஸ்டடி பப்ளிஷ் ஆகிடும். ஒன்ஸ் பப்ளிஷ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் வந்துச்சுன்னா ஐ வில் டிஸ்கஸ் த ரிசல்ட்ஸ்.
ஓகே டாக்டர், கண்டிப்பாக சொல்லலாம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தோல் ஆரோக்கியம் குறித்து மருத்துவர் செங்கதிர்வேந்தர் அவர்களோட பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ நீங்கள் ஆல்ரெடி அந்த டேண்ட்ரஃப் பற்றிலாம் நிறைய விஷயம் பேசிட்டீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டேண்ட்ரஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக பரவிட்டு இருக்கக்கூடிய தோல் நோய் எது, அதை பற்றி சொல்லிடுங்க. ஓகேங்க, இது ஆக்சுவலி ஒரு டைவர்ஸ் கொஸ்டின்ங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டான ஏஜ் குரூப் பார்க்க வேண்டியது இருக்குது. லைக் அந்தந்த ஏஜ் குரூப் அப்படி ஒன்று. அதுபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யங் அடல்சன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்னி வல்காரிஸ். ஏன்னா டெஃபினட்டாக ஹார்மோனல் சேஞ்சஸ் இப்போ அதிகமாகுது, டயட்ரி சேஞ்சஸால், ஸ்ட்ரெஸ்ஸால் டெஃபினெட்லி ஆக்னி வல்காரிஸ் யங் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. சிமிலர்லி ஓல்டு பேஷண்ட்ஸ் இல்லை குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ் சொல்லுவோம். அதாவது ஸ்கின்ல இருக்க வேண்டிய ஒரு லேயர் செரமைட்னு சொல்லுவோம். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் டிஃபெக்ட் ஆகும்போது ஸ்கின் ட்ரைனஸால் இந்த ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ் வரும். சேம் ஓல்டேஜில் ஆல்மோஸ்ட் அதே போல் மாதிரி தான் எக்ஸிமான்னு சொல்லுவோம். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகுது முன்னாடி விட. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் டாக்டர். வணக்கங்க, ப்ளீஸ். எனக்கு பொடுகு நிறைய இருந்தது, இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு சார். யார் எங்கேருந்து சார் பேசுகிறீங்க? உங்கள் பேர் சொல்லிடுங்க சார். இங்கே சென்னை ராமபுரம். ராமன். ராமன். ஓகே, சொல்லுங்கள் சார், கேளுங்க. நீங்கள் டேங்கில் பொடுகு நிறைய இருந்துச்சு, அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஆயில் இந்த ஆயிலாக வைக்கிறது இல்லை ஒரு 10 வருஷமா. ஓகேங்க. இப்போ தலையில இருந்து அப்படியே இந்த ஒரு ஆயில் மாதிரி மூஞ்செல்லாம் ஆயில் ஆயிடுது. அது வந்துட்டே இருக்குது சார். அது என்னன்னு தெரியல. எந்த மாதிரி சொல்கிறீங்க? தலையில் சொல்கிறீங்களா, ஃபேஸில் சொல்கிறீங்களா? தலையில் அது ஃபேஸ்லாம் ஆயிடுது சார். ஃபேஸ் ஆயிலியாகவே இருக்கிற மாதிரி வாய்க்குள்ள கூட போயிடுது அது சில டைமில். என்னங்க வாய்க்குள்ள கூட போகுதுன்னு சொல்றேன். ஓகே ஓகே. ஏதாவது டாக்டர் பாத்தீங்களா சார் நீங்க? இதுக்கு எவ்வளவு நாளா இருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்? இது எனக்கு 2005 நினைக்கிறேன் பிரெயின் ப்ரெஷர் வந்தது. அதுக்கப்புறம் பிரெயின் ப்ரெஷர் அதுக்கப்புறம் தான் வந்தது எனக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு அதனால கூட இருக்கலாம்ல டாக்டர், நீங்களே சொல்லுங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறது ஃபேஸில் ஆயிலி செக்ரேஷன்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது வாய் வரைக்கும் போது சொல்கிறீங்களா? இல்லை, தலையிலிருந்து வருது சார். தலையிலிருந்து வருது. ஓகேங்க, ஃபைன். சரிங்க, சொல்லிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாங்க, இப்போ நம்ம எப்படி டேண்ட்ரஃப் சொன்னமோ அதே மாதிரி நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நம்ம இந்தியன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் சொல்லுவோம். அதாவது நெத்தியிலேருந்து இந்த நோஸ் அந்த ஏரியாலேருந்து அப்படி ஒரு டீ ஷேப் வச்சுக்கோங்களேன், அது டீ ஜோன் சொல்லுவோம். அங்கே ஆயிலி செக்ரேஷன்ஸாக இருக்கும். ஓகே. சீக் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும். சிலருக்கு இதுவே இன்னும் ஆப்போசிட்டாக இருக்கும், சீக் ஆயிலியாக இருக்கும். அந்த மாதிரி இது மிக்சர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஸ்கின். ஸோ இதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுனா எக்ஸஸ் ஆயில் செக்ரேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். அப்போ ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம பாடி ட்ரை டு ப்ரொடியூஸ் மோர் ஆயில். ஸோ இதுக்கான ஒரு பெஸ்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா, மார்னிங் டெய்லி ஒன்ஸ் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணலாங்க. சேம் நைட்டில் ஒன்ஸ் மைல்டு கிளென்சர்ஸ், நீங்கள் மார்னிங் என்ன யூஸ் பண்ணிங்களோ அதை விட ஒரு மைல்டு ஜென்டில் கிளென்சர்ஸ் ஒன்று யூஸ் பண்ணி, இப்போ மேல்ஸ்க்குனா ஜென்டில் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீமேல்ஸ் மேக்கப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மாடரேட் நல்ல ஒரு கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நைட்டு வரைக்கும் போட்டிருக்க எல்லா மேக்கப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப். இது 2 times மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஆயில் செக்ரேஷன்ஸ் நல்லா ரெடியூஸ் ஆகும். அதுக்குன்ட்டு சில எந்த காம்பனன்ட்ஸ், என்ன மாய்ஸ்சரைசர், என்ன ஃபேஸ் வாஷ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷஸ்லேயே கிளைகோலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் சொல்லுவோம். ஸோ கிளைகோலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ், சலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் கம்மி பர்சன்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1% இது ஆயில் செக்ரேட் ஆகிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ். ஓகே டாக்டர். இது இப்போ நம்ம ட்ரை ஸ்கின்ல இது யூஸ் பண்ணக்கூடாது. அது இன்னும் ட்ரைனஸ் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி காம்பினேஷன் ஸ்கின்ல இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வர கம்பெனிஸ் நல்ல மிக்சடாகவே வருங்க, லைக் கிளைகோலிக் ஆசிட் வித் அனதர் மாய்ஸ்சரைசிங் ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி தான் வரும் நிறைய ப்ராடக்ட்ஸ். ஸோ கம்மி பர்சன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சலிசிலிக்னா ஒரு 2% அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்லோலி யூ கேன் இன்க்ரீஸ் இட். உங்கள் ஃபேஸ்க்கு எதுவுமே அதனால் ட்ரைனஸ் வரலை, இரிட்டேஷன்ஸ் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ்க்கு ஏஜ் எதுவும் இது இல்லையா டாக்டர்? இல்லைங்க, ஏஜ்ன்றது பிரச்சனை இல்லை. பட் இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன டைப் ஆஃப் ஸ்கின்ன்றது தான் முக்கியம். ஓகே. லைக் எக்ஸாம்பிள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் வாஷ் அந்த ஆயிலி செக்ரேஷன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை ஸ்கின்ல நீங்கள் சலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷோ இல்லை கிளைகோலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் காஸ் மோர் ட்ரைனஸ். ஓகே. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும்.
ஓகே டாக்டர். ஸோ கடந்த நேயருக்கு வந்து இந்த மாதிரியான ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணாலே அவருக்கு அது கட்டுப்படாது. ஆமாம். ஓகே டாக்டர். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு செபோரிக் டெர்மடைட்டிஸ் டேண்ட்ரஃப் இருந்திருக்கு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக இதுவுமே அதில் போல தான் இருக்கும். ஓகே. ரெண்டாவது ஆயில்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு சொல்கிறாங்க ஸ்கேல்பில். அந்த மாதிரி வேணாம். அப்புறம் கம்ப்ளீட்டாக ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸ்கி ஆகிடும், ட்ரைனஸாக இருக்கும், பிரேக்கேஜ் ஆகும். மைல்டு ஆயில் அப்ளிகேஷன் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் எ வீக், ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு 5 minutes 10 minutes முன்னாடி அப்ளை பண்ணுறது பெட்டராக இருக்குங்க. ஓகே டாக்டர். அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, கேக்குதா உங்களுக்கு? ஆமா சரி கேக்குதுமா. நான் கூடாஞ்சேரியிலேருந்து பிஜி மணிவாசன் பேசுறேன். உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். கேட்கலாமா? ஹலோ டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் சார். ஹலோ. சொல்லுங்க, கேக்குதுங்க, சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க சார், கேக்குது எங்களுக்கு. கேக்குதுங்க சார், சொல்லுங்க. அது வேற இதுல சரி அம்மா, இந்த தோல் எல்லாம் ஒரே வறண்டு போகுது. எனக்கு 80 years ஆகுது. தோல் எல்லாம் வறண்டு போகுது. தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா? ஏன்னா எனக்கு ஆஸ்மா இருக்குது. அதனால என்ன தேங்காய் எண்ணெய் எள்ளெண்ணெய். ஓகேங்க. ஹலோ. கேக்குது சொல்லுங்க. கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. எள்ளு எண்ணெய் தலையில தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயில நின்றுட்டு குளிக்கலாமா? அதனால எதனா ஆஸ்மா கம்ப்ளைண்ட் எதனா வந்து அதனுடைய எஃபெக்ட் இருக்குமா? ஓகேங்க, சொல்லுங்க. ஸோ நல்ல கேள்விங்க. இது நம்மளே ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணலாம் இருந்தோம். ஏன்னா 80 years நம்ம மெயினாக இப்போ ஸ்கின்ல நம்ம எல்லாருமே வந்து யங் பீப்புள் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாக காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ட்டு. பட் கண்டிப்பாக இந்த மாதிரி வயசான ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க 80 வயசு சொல்கிறாங்க. 80 வயசில் இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த ஸ்கின் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த குழந்தைங்களுக்கு சிலருக்கு அலர்ஜி வரும்ன்ட்டு, அதே ஸ்கின் மாதிரி தான் இவங்க ஸ்கின்னுமே. நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு லேயர் செரமைட் என்ற லேயர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து செரமைட் இருக்கும், லிப்பிட்னு சொல்லுவோம். அதில் தான் நம்மளுக்கு ஆயில்ஸ் கொடுக்கும். வயசு ஆக ஒரு 60 years மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியிலேருந்து போக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் அதர் ஃபேக்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுப்பாங்க, அட்ரோஸ்டாட்டின் ரொசோஸ்டாட்டின் மாதிரி மாத்திரைங்க. இப்போ ஆஸ்துமாக்கு ஒரு மாத்திரை எடுக்கிற மாதிரி இந்த மெடிசன்ஸே கூட கொஞ்சம் ட்ரைனஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவங்க கேட்ட கொஸ்டின் என்னென்னா, சார் நான் ஆயில் யூஸ் பண்ணலாமா வேணாமா கேட்டாங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணணும், மஸ்ட்டு. பட் நான் எப்படி அட்வைஸ் பண்ணணும்னா, லிக்விட் பேராஃபின் மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னும் சேஃபாக இருக்கும், இந்த ஆஸ்மா பிரச்சனைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் தலையில் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஃபேஸ் அது நெக்லேருந்து பாடி வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 30 minutes பிஃபோர் பாத், குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, நீங்கள் ஒரு 80 yearsன்றதால கொஞ்சம் பாத்ரூமில் அந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வழுக்கலாம், அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது ஒன்று தான். ரெண்டாவதுங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற சோப் ஜென்ரலாக நம்ம இப்போ நார்மல் சோப்ஸ், நான் நேம் சொல்ல விரும்பல, எல்லா நார்மல் சோப்ஸ் நம்ம விளம்பரத்தில் பார்க்குறது கமர்ஷியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட பிஹெச்ன்னு சொல்லுவோம், அந்த தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ஸ்கின்னோட பிஹெச் பார்த்தீங்கன்னா 5.5 5.5. ஓகே. ஸோ அந்த 5.5 பிஹெச்சில் இருக்கிற சோப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு 60 years மேலே இருந்தாலும் சரி, இல்லை சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி. அடல்ட்ஸ்க்கு பெருசாக அது டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஓல்டு பீப்புள் டெஃபினட்டாக அந்த மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே. அது கம்பெனின்னு இல்லை, அது எப்படி ஜிண்டர் பார் சோப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின்ல வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. கண்டிப்பாக டாக்டர். டாக்டர், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் பிறந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாதது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸே கூட சொல்லுவாங்க, நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. கண்டிப்பாங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் எனக்கு நல்லா இருக்குன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் விசஸ் ஸ்கின் டாக்டர் அப்படின்னே போகலாம் இந்த டாப்பிக்கு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன மாதிரியான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு அடல்ட்ஸ் ஆகட்டும் இல்லை இப்போ குழந்தைங்களாகட்டும் அவங்களாம் யூஸ் பண்ணலாம்? கண்டிப்பாங்க. காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இன்னைக்கு ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் தான். லைக் காஸ்மெட்டிக் சொல்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ன்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு யூடியூப் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டா யூஸ் பண்ணுறோன்னா லைக் மல்டிபிள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இப்போ 1000 மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்குது, 1000 சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஆனால் எந்த சன்ஸ்க்ரீன் இருக்குது, பட் எந்த சன்ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் பண்ணணும் அதுதான் ப்ராப்ளம். கரெக்ட். ஸோ நம்ம பேசிக்லேருந்தே வரலாங்க. நம்ம ஸ்கின்க்கு என்னென்ன வேணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 things அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். ஓகே. நம்ம ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசர்ஸ் வேணும். இப்போ அந்த ஐயா கேட்டாங்க ஆயில் யூஸ் பண்ணலாமான்ட்டு. ஸோ அவங்களுக்கு தேவையானது ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர். சேம் நம்ம எல்லாருக்குமே தேவை மாய்ஸ்சரைசர்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு டெய்லி குளிச்சுட்டு அந்த ஈரம் இருக்கும் இல்லைங்க, அந்த ஈரத்தை லைட்டாக ஒரு பேட் ட்ரை பண்ணணும், ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணக்கூடாது.
எல்லா மாய்ஸ்சரைசர்ஸ் எமோலியன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுன்னா நம்ம பாடியில் இருக்கிற ஈரத்தை தக்க வைக்கும். ம் இப்போ நம்ம பாடி நம்ம நல்லா தொடச்சிட்டோம் வச்சுக்கோங்க, ஸ்கின் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்போ அங்கே தண்ணியே இருக்காது, அது மேலே மாய்ஸ்சரைசர்ஸ் பெருசாக எஃபெக்ட் இருக்காது. அந்த ஈரத்து மேலே நீங்கள் மாய்ஸ்சரைசர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் இருக்க வேண்டிய மாய்ஸ்சரைசர் ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கும். ஓகே, அதாவது குளிச்சுட்டு வந்த அந்த ஈரத்தோட நம்ம மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணணும். அது மாய்ஸ்சரைசர்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த தண்ணியை வந்து பாடியில் லாக் பண்ணி வைக்குங்க. புரியுது. ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ் எபிடர்மல் வாட்டர் லாஸ் சொல்லுவோம். அதாவது நம்ம ஸ்கின்ல வந்து சின்ன சின்ன செல்ஸ் இருக்கும் வச்சுக்கோங்களேன், அந்த செல்ஸ் ஒன்றுத்துக்கும் நடுவில் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும், அது நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். அது வழியாக தண்ணீர் வந்து நம்ம பாடியிலேருந்து ட்ரை ஆகிட்டே இருக்கும், அப்போ தான் ஸ்கின் வறட்சின்றது. ஸோ அந்த ஈரத்தை நம்ம தக்க வைக்கணும், அதுதான் மாய்ஸ்சரைசர்ஸ். ஸோ ஒன்று மாய்ஸ்சரைசர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். இன்ஃபேக்ட் சன்ஸ்க்ரீன் நீங்கள் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் என்னால் யூஸ் பண்ண முடியும்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது சன்ஸ்க்ரீன். ஓகே டாக்டர், இதுவே ஒரு பெரிய டிபேட் தான் டாக்டர். சன்ஸ்க்ரீனுக்கும் மாய்ஸ்சரைசருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்களே. கண்டிப்பாக ரெண்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் போலுங்க. என்ன இருக்கும்? லைக் மாய்ஸ்சரைசர்னா என்னன்னாங்க, இப்போ காம்பனன்ட்ஸ் மட்டும் சும்மா சொல்கிறேன். எக்ஸாம்பிள் அலோவேரா, ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், செரமைட்ஸ், இதெல்லாம் மாய்ஸ்சரைசருங்க. இது வந்து ஈரப்பதத்தை மட்டும் பண்ணும், நல்ல மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். சன்ஸ்க்ரீன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டானதுங்க. அதில் என்ன டாக்டர்? நம்ம இப்போ சன்ஸ்க்ரீன் பற்றி மட்டுமே பேசுகிறோன்னா நம்ம கொஞ்சம் அப்படி கிளாரிட்டி சொல்கிறேங்க. என்னென்னா இப்போ சன்ஸ்க்ரீனே நீங்கள் வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், இன்னொன்று கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். ஓகே, அது உங்களுக்கு எப்படி ஷார்ட்டாக சொல்லணும்னா, கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, லிப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒயிட் காஸ்டிங்கோட இருக்கும். ஆமாம், முகத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒயிட் காஸ்டிங், அது ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன். ஓகே, அதாவது ஜிங்க்கு டைட்டானியம் சொல்லுவோம், இந்த 2 இருக்கிறது ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன். இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து அதில் பட்டுன்னு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். ஓகே, இவ்வளோ தான் சன்ஸ்க்ரீனோட ஒர்க்கு, ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனோட ஒர்க். அதாவது வெயில் படுது, அது ஸ்கின்னை போய் டேமேஜ் பண்ணாமல் ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுது. ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ். இன்றைக்கி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக மிக்சர் தான், லைக் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ். இந்த கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா அவோபென்சோன்ஸ், ஆக்டின் ஆக்சைட், இந்த மாதிரி சில காம்பனன்ட்ஸ் இருக்கும். இவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, வெயிலை வந்து அப்சர்வ் பண்ணும், நம்ம ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிட்டு அது ஹீட்டாக டிசிபேட் பண்ணி விட்டுரும் மேலேயே, அந்த சர்ஃபேஸ் லேயர்லேயே. சரி. ஸோ ஸ்கின்ல இருக்கிற செல்ஸை போய் அது டேமேஜ் பண்ணாது. ஓகே, இது கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸோட எஃபெக்ட். இந்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் வந்து நல்லா எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின், எல்லாருக்குமே ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ண முடியும். கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் குறிப்பிட்ட சிலர், ஜென்ரலாக நம்ம இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறது கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் தான். ஏன்னா அதில் காஸ்டிங்ஸ் இருக்காது, உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த வெள்ளையாக தெரியாது. ஓகே, அது ஸ்கின்ல அப்படியே அப்சர்வ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு நல்ல ப்ளீஸிங்காக இருக்கும் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ். அதுவும் இல்லாமல் சில சன்ஸ்க்ரீன் க்ளோ கூட கொடுக்குது. டெஃபினட்டாங்க. இந்த சன்ஸ்க்ரீனை எப்படி சொல்லுவோம் நாங்கள், எஃப்டிஏன்ட்டு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு எந்த மெடிசின்ஸ் எதுக்கு, லைக் பேராசிட்டமால் ஃபீவருக்கு, அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறது. அவங்க வந்து ஆன்டி ஏஜிங்க்கு அப்ரூவ் பண்ணுற ஒரே ஒரு மெடிசின் பார்த்தீங்கன்னா அது சன்ஸ்க்ரீன் தான். ஓகே. ஸோ சன்ஸ்க்ரீன் ஆன்டி ஏஜிங், ஆன்டி பிக்மெண்டேஷன், ஆன்டி கேன்சர் எல்லாமே சன்ஸ்க்ரீன் தான். பட் அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், என்ன ஸ்கின்க்கு என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக டாக்டர், அது சொல்லலாம் அப்படி. கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஆயிலி ஃபேஸாக இருக்க வச்சுக்கோங்க, பிம்பிள்ஸ் இருக்கிற ஃபேஸ் இருக்காங்கன்னா, அங்கே வந்து நம்ம போய் ரொம்ப க்ரீமோ இல்லை ரொம்ப லோஷன் ஆயிலி திங்ஸை நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அது என்ன பண்ணும், ஒரு ஆயிலி ஒரு லோஷன்ஸ் மாதிரி அப்ளை பண்ணால் ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்துட்டுருக்கு. பிம்பிள்ஸ் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டக்ஸ் பிளாக் ஆகிறதால இது போய் இன்னும் பிளாக் பண்ணி விட்டுரும். அது ஓகே, ஒரு திக்கான ஒரு லேயர் அப்ளை பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, அது இன்னும் பிளாக் பண்ணிடும், பிம்பிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம் டாக்டர்? அப்போ ஜெல் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, மைல்ட் லோஷன் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணணும். அங்கே தான் வந்து நீங்கள் அந்த காம்பனன்ட்ஸில் பார்க்கணும், அதில் எழுதியிருப்பாங்க நான் கொமிடோஜெனிக் சன்ஸ்க்ரீன் அப்படின்ட்டு. அப்படின்னா நான் கொமிடோஜெனிக்னா, கொமிடோன்ஸ்னா பிம்பிள்ஸ்க்கு ஒரு டெர்மினாலஜி கொமிடோன்ஸ். ஓகே, அந்த நான் கொமிடோஜெனிக் அப்படின்ற வேர்டு இருந்துச்சுன்னா பிம்பிள்ஸ் ஃபேஸில் கரெக்டாக அதை யூஸ் பண்ணலாம், இது போய் பிளாக் பண்ணாது. அது நான் கொமிடோஜெனிக் சன்ஸ்க்ரீன் ஆக்னே பேஷண்ட்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆயிலி ஃபேஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டாக்டர், தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு பாடல் இடைவேளைக்கு அப்புறமா. கண்டிப்பாக. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தோல் மருத்துவரோட தான் மருத்துவர் செங்கதிர் வேந்தன் அவர்களோட பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதாகட்டும், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டே இருக்காரு. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தொடரலாம். இணைந்திருங்கள், இது FM ரெயின்போ 101.4. வணக்கம், யார் எங்கிறது பேசுகிறீங்க?
நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. டாக்டர், எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அந்த ஒற்றை தலைவலி பத்தி கேட்கணும். அந்த மைக்ரைன் சொல்லக்கூடிய ப்ராப்ளம் என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு 40 years ஆகுது. அவருக்கு கிட்டத்தட்ட இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 3 years இருக்கு. இல்ல இது தோல் நோய் குறித்த சந்தேகத்தை மட்டும்தான் நீங்க கேட்கணுமா? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே டாக்டர், இப்போ ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னும் அந்த சன்ஸ்கிரீனே நம்ம முடிக்கல. இன்னும் அந்த இது ஓகே சொல்லிடுங்க டாக்டர். எங்க விட்டோம் நம்ம அந்த பிசிக்கல் கெமிக்கல் சன்ஸ்கிரீன். ஆமா ஜெல் சன்ஸ்கிரீன், நான் கோமெடோஜெனிக் அந்த சன்ஸ்கிரீன் சொன்னீங்க. ஸோ அதாங்க சன்ஸ்கிரீன்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன யூஸ் பண்ணணும் கேட்டிங்கல்ல. ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசருங்க, ஃபாலோடு பை சன்ஸ்கிரீன்ஸ். ஓகே, அந்த சன்ஸ்கிரீன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் கூட நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு அதோட விழிப்புணர்வு இல்லை. ஆமா, இவ்வளோண்டு எடுக்கணுமா, அதுதான் இல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி எடுக்கணுமா, எக்ஸாக்ட் எதுவும் தெரியாது. அது கரெக்டாக க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த சன்ஸ்கிரீன்ஸ் வந்து ஒரு 4 மணி நேரம் தான் அதோடைய எஃபெக்ட் இருக்கும். ஓகே, இன்னும் கம்மியாக சொல்லுவாங்க 2 to 3 hours, பட் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஸோ ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். லைக் 8 o'clock அப்ளை பண்ணுறீங்கன்னா அகைன் 12 o'clock, 11 o'clock, அகைன் 3 o'clock இல்லை 4 o'clock. ஸோ இது எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த நாஸ்ட்ரில் இருக்கும் இல்லைங்க, அந்த நாஸ்ட்ரியில் நம்மள ஹோல் ஃபிங்கர் நீங்கள் எடுக்கணும். ஒரு செகண்ட் ஃபிங்கர் எடுக்கிறீங்கன்னா, ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுக்கிறீங்கன்னா, அந்த டிப்பில் இருந்து அந்த எண்ட் ஆஃப் த ஃபிங்கர் வரைக்கும் நீங்கள் அந்த பேஸ்ட் மேலேருந்து இப்படி கீழே கொண்டு வந்தீங்கன்னா அதில் எவ்வளோ வருதோ அவ்வளோ சன்ஸ்கிரீன்ஸ் நீங்கள் வந்து 2 times எடுத்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நெக். அதான் நம்மளுடைய பாயிண்ட் ஃபிங்கர், ஆள்காட்டி விரலில் அந்த நுனியில இருந்து அந்த விரல் முடிகிற வரைக்கும். இது வந்து எல்லா சன்ஸ்கிரீனுக்கும் டாக்டர், ஜெல் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றோம் எல்லா சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாருக்குமே. மோஸ்ட் அந்த நாஸ்ட்ரில்ஸ் எல்லாத்துலயும், நாஸ்ட்ரில்ஸ் தான் அந்த முன்னாடி வர்ற அந்த ஓப்பனிங் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரே சைஸ்ல தான் இருக்கும். கரெக்ட். ஸோ நீங்கள் அதில் அப்படியே நீங்கள் மேலே இருந்து ஸ்டார்டிங் எண்டிங் வரைக்கும் எடுத்தீங்கன்னா உங்கள் விரலில் அந்த நடுப்பகுதி மட்டும் அது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இன்னும் சில சன்ஸ்கிரீன் பாம்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த அவங்களாம் எப்படி யூஸ் பண்ணலாம்? எந்த மாதிரிங்க கேட்குறீங்க? புரியல. அதாவது நம்ம லிப் பாம் மாதிரி இப்போ சன்ஸ்கிரீன் பாம்னே சேல் ஆகுது. லிப்புக்கு பார்த்தீங்கன்னா லிப் டிஃபென்ஸ் பாம் சொல்லுவோம், நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அது ஜஸ்ட் நீங்க ஒரு ஆஃப் ஃபிங்கர் டிப் இஸ் எனஃப் டு கவர். ஓகே, ஹோல் லிப்ஸ்க்கு. இல்ல அதே மாதிரி சன்ஸ்கிரீன் பாமே சேல் பண்றாங்க இல்லையா, அது எப்படி யூஸ் பண்ணலாம்? அதுவும் சேம் தானா? சேம் தாங்க எல்லாமே. இது வந்து ஃபிங்கர் டிப் யூனிட் சொல்லுவோம். இப்போ மற்ற மெடிசன்ஸ் வச்சுக்கோங்க, இந்த நுனி ஃபிங்கர்ல இந்த 3 நம்ம பிரிப்போமா, அதில் அந்த மேல் பகுதி மட்டும் எடுத்தீங்கன்னா அதை ஃபிங்கர் டிப் யூனிட் சொல்லுவோம். அந்த ஒரு ஃபிங்கர் டிப் யூனிட் நம்ம எடுத்தோம்னா நம்மளோட 2 உள்ளங்கை அளவுக்கு ஆன ஏரியாவை அது கவர் பண்ணும். ஓகே, இது வந்து எல்லா டிசீஸ்க்கும் பொருந்துங்க. எக்ஸாம்பிள் இப்போ சோரியாசிஸாக இருக்கட்டும், எக்ஸிமாவாக இருக்கட்டும், ஃபங்கஸ் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், எந்த கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் க்ரீம் எடுத்துக்கணுன்னாலும் அந்த ஒரு ஃபிங்கர் டிப் அளவு எடுத்தீங்கன்னா உங்கள் 2 உள்ளங்கை அளவுக்கு ஃபுல்லாக ஏரியாவுக்கு அது கவர் பண்ண முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சோரியாசிஸ் நம்ம பாடியில் இருக்க வச்சுக்கோங்க, அது இவ்வளோ ஏரியா இருக்குது வச்சுக்கோங்க, ஒரு 2 கைப்பாதம் அளவுக்கான ஏரியா அது கவர் இன்வால்வ் ஆகிருக்குன்னா அதுக்கு நம்ம ஒரு ஃபிங்கர் டிப் அளவுக்கான க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணணும். ஸோ அந்த கால்குலேஷன்ஸில் நீங்கள் ஒரு க்ரீமும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து அப்ளை ஃபார் சன்ஸ்கிரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர்ஸ். அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிட்டு வந்துடலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேம், சீதா சென்னையில இருந்து கூப்பிடுறேன். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது. நாங்க எந்த கிரீமும் யூஸ் பண்ணதே இல்ல. சோப்பு, ஹமாம் சோப்பை தவிர வேற எதுவும் குளிச்சா அலர்ஜி மாரி ஆயிடுது. ஓகேம்மா. ஓகே, ட்ரையா இருக்கு, உதடும் ட்ரையா இருக்கு. நாங்க என்ன யூஸ் பண்ணலாம் மேம்? பண்ணலாம் சார். உங்க நம்பர் இருந்தா கொடுங்களேன் சார். இப்போ நீங்க மருத்துவர்கிட்ட இதை பத்தி கேட்டிருக்கீங்களாமா? பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிருக்கீங்களா? அதெல்லாம் எங்க நோய் மாதிரி இருக்கா இல்ல சும்மா ட்ரையா இருக்கா? சும்மா ட்ரையா தான் இருக்கு, எந்த நோயும் கிடையாது. இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம், அது என்ன கிரீம் என்னன்னு கேட்டு சார் நம்பர் கிடைக்கும் மேம். ஓகே, மருத்துவரோட நம்பர் அவருடைய பர்சனலுக்காக கொடுக்க முடியாது. நீங்க வந்து மெயில் ஐடி சொல்றேம்மா. நீங்க நான் ப்ரோக்ராம் முடியும் போது மெயில் ஐடி சொல்றேங்கம்மா, அந்த மெயில் ஐடிக்கு நீங்க எனக்கு அனுப்பிச்சுடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கம்பெனி நேம்ஸோட ஸ்பெசிஃபிக்காக அனுப்புகிறேன். இப்போ ஜென்ரலாக சொல்கிறேம்மா. ஸோ உங்களுக்கு ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கும் போது மாய்ஸ்சரைசர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 20 yearsன்னும் போது நீங்கள் வந்து ஆக்னே பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். ஆக்னே வராத மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் நிறைய இப்போ வருது, அந்த மாதிரி கம்பெனிஸ். அதை நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் லிப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூ அப்ளை ஜஸ்ட் பிளெயின் வேசலின். நார்மல் பிளெயின் வேசலின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை அவங்க டெய்லி ஒரு 2 to 3 times யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெக்ஸ்ட்டு லிப் டிஃபென்ஸ் பாம்ஸ்
சில கம்பெனி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக யூ கேன் ஸ்டார்ட் இட். பட் எதாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட்ங்க. அவங்க கரெக்டாக அது ரெகுலராக யூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ளஸ் கொஞ்சம் டயட் பேஸ்டாக சின்ஸ் ட்ரை ஸ்கின் இருக்கிறதால ஒமேகா ஃபேட்டி ஆசிட் சொல்லுவோம். ஸோ அது நிறைஞ்ச நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தாங்கன்னா ஃபிஷ் எடுத்துக்கோங்க. வெஜிடேரியன்ஸ்னால் வால்நட்ஸ் எடுத்துக்கோங்க, நட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லா நட்ஸ்லையும் அந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்கும். இது உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ஆயிலி செக்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ப்ளஸ் விட்டமின் இ பேஸ்டு ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. விட்டமின் சி, இந்த கேரட், விட்டமின் ஏ ரிச் மாதிரி கேரட், விட்டமின் சி, லெமன், கொய்யாப்பழம், இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் சொன்ன அந்த விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ இது எல்லாமே வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லேயே அந்த லேபிள்லேயே வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒரு பாட்டில் வாங்கினாலே அதுலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் எந்த விட்டமின் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? ஸ்கின்னுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செல் ஏன் சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகும் போது, ஆக்சிடேஷன் அதிகமாகும் போது நம்ம ஸ்கின் சுருக்கம் வரும். இது நார்மல் ரொட்டீன் எல்லாருக்குமே ஆகுது தான் இது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கணும். விட்டமின் இ, விட்டமின் சி, இதெல்லாம் வெரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இப்போ நான் சொன்ன ஃபுட்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ அது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ல விட்டமின் சி இருக்குன்னா அது நம்ம எடுத்துக்கலாம். அது நீங்கள் அப்ளை பண்ணுறதுங்க, அதை அப்ளைவும் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்டிங்க சார், சீரம்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கல்ல. ஸோ சீரம்ஸில் தான் மோஸ்ட்டாக இந்த மாதிரிலாம் வரும். விட்டமின் சி சீரம், நியாசினமைட் சீரம், ஹைலூரோனிக் ஆசிட் சீரம்ஸ், ஆர்புட்டின், கோஜிக் ஆசிட், இந்த மாதிரி ஒரு காம்பனன்ஸாக வரும். அது வேணால் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். விட்டமின் சி சீரம்ஸ் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் ஹெல்ப் பண்ணும், சன் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டராகவும் யூஸ் ஆகும். நியாசினமைட் சீரம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்னி ப்ரோன் ஸ்கின், பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் ட்ரையாக இருக்குது, ரொம்ப வறட்சியாக இருக்குது, இப்போ இந்த அம்மா சொன்னாங்க, இவங்களுக்குலாம் வந்து ஹைலூரோனிக் ஆசிட் சீரம்ஸ் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஸ்கின் கொஞ்சம் பிக்மெண்டேஷன்ஸாக இருக்குது, ரொம்ப அப்படி பிளாக் ஆகுது, பேச்சஸ், மெலாஸ்மாலாம் சொல்லுவோம், அங்கே வந்து கோஜிக் ஆசிட் பேஸ்ட் இல்லை ஆல்ஃபா ஆர்புட்டின் சொல்லுவோம். இது இருக்கிற காம்பனன்ட்ஸ் இருக்கிற சீரம்ஸ்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்ல இருக்க அந்த பிளாக் பிக்மெண்டேஷன்ஸ், மெலாஸ்மா, இதுக்கெல்லாம் அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து நம்ம நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ வந்து காஸ்மெட்டிக்ஸ் அதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அதில் முக்கியமாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் நிறையா சொல்லிட்டீங்க. இப்போ சன்ஸ்க்ரீன் என்னென்ன பேஸில் இருக்குன்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. பட் மாய்ஸ்சரைசர் நிறைய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? ஸோ எந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் எந்தெந்த ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம்? அதே தாங்க, லைக் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் மாய்ஸ்சரைசர்ஸ் அதிலே எழுதியிருப்பாங்க. ஃபார் ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, இல்லை நான் கோமிடோஜெனிக் ஃபார் ஃபேஸ் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ கோ ஃபார் ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ஸ். பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு, பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ். இன்ஃபேக்ட் ஃபேஸ்க்கு நீங்கள் ஜென்ரலாகவே ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே டாக்டர். பாடிக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், செரமைட்ஸ், இதெல்லாம் வந்து நல்ல க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸாக இருக்கும். என்ன அட்வான்டேஜ், ஏன்னா எல்லாருக்குமே ஜெல்லே யூஸ் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜெல் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆகிடும். க்ரீம்ஸ் வந்து ஆயின்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ நீங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது க்ரீம் பேஸ்ட் ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், மாங்காட்டுலேருந்து செல்வம் பேசுகிறேன் மேடம். உங்களோட ரேடியோவை ஆஃப் பண்ணிடுங்க சார், ரொம்ப நாய்ஸாக இருக்கு. குறைச்சிட்டேன் மேடம். ஆஃபே பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிடணுமா? ஹலோ இப்போ கேளுங்க சார், உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க. பங்கல் சொல்றாங்க மேடம். ஆமாங்க சார், சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பங்கல் சொல்றாங்களே. ஆமாங்க சார், சொல்லுங்க. பங்கல் சார். சொல்லுங்க சார், கேக்குதுங்க சார், சொல்லுங்க. அது வந்து காதுல கூட வருமா? நல்ல கேள்விங்க. காதுல அந்த புண்ணு பக்கு வரும் இல்லைங்களா? ஆமாங்க, ஆமா வருங்க. அது மாதிரி வருது சார். ஓகேங்க, ஓகே. அது அதேதானா இப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஏன்னா அந்த பக்கம் எடுத்தோம்னாக்கா பிளட் அப்படியே ப்ளீடிங் மாதிரி ஓவர் ஆகுது. உங்களுக்கா சார்? எனக்கே தான். ஓகே, டாக்டர் கிட்ட காமிச்சீங்களா? பாடில எங்கேயாச்சும்? இல்ல, ஒருத்தர்கிட்ட காமிச்சேன். காலில் வந்ததுக்கு காலில் வந்து ஜஸ்ட் ஒரு மாதிரி அரிப்பு இருந்தது, சொரிஞ்சேன். அப்படியே ரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க, போட்டேன். ஓகேங்க, ஓகே ஆயிடுச்சு. இப்போ
ரெண்டு விஷயங்க இது. கொஞ்சம் நார்மலா தான் இருக்குது. ஓகேங்க. இந்த காதுல வர்றது தான் டவுட்டுக்காக கேட்டேன் சார். ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து எக்ஸிமான்னு ஒரு கண்டிஷன் இருக்குங்க, இன்னொன்று ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ட்டு ஒரு கண்டிஷன். சார் வந்து ஃபங்கல் தான் சொன்னாரு. சரிங்க. இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா அது ஜென்ரலாக எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கெல்லாம் வந்து ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போடுற இடம் இருக்கும் இல்லைங்க, லைக் யூரின் போகிற இடம், பட்டக்ஸ், செஸ்ட்டு கீழே, ஆக்சில், அக்கில், ஆம்பிட்ஸில், இந்த மாதிரி இடத்துல இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வருங்க. அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம கை வச்சுட்டு நம்ம எங்கே கை வச்சாலும் அங்கே ஸ்ப்ரெட் ஆகுங்க. ஃபேஸில் ஸ்ப்ரெட் ஆகும், காதில் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த காது ஹோல்ஸ் இருக்கும்லங்க, அங்கே நம்ம தெரியாமல் இச் பண்ணுறோம், ஸ்க்ராட்ச் பண்ணுறோன்னா அங்கே ஸ்ப்ரெட் ஆகுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி சரி பண்ணு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எனக்கு சொல்லுங்கள் சார். சாரி, எனக்கு வந்து காலில் தான் சார், லெஃப்ட் சைடு பூட்டில் தான். அதான் ஏன், அதாவது நீங்கள் வந்து காலில் இருந்திருக்கு இல்லையா, நீங்கள் அதில் கை வச்சுட்டு நீங்கள் காதுலையோ இல்லை உங்களுடைய உடம்புல வேற எங்கேயாவது வச்சிருக்கும் போது அது அப்படியே பரவி இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஜென்ரலாக அந்த மாதிரி பரவி இருக்குன்னு சொல்றாரு உங்களுக்கு. இல்லை சாரி, அது மாதிரி அக்கிள் அது மாதிரி அதான் க்ளோஸ் பண்ணிருக்கிற இடத்துல தான் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க அந்த இடத்துல கை வச்சுட்டு நீங்க வேற எங்க கை வச்சாலும் பரவும்னு சொல்லியிருக்காரு டாக்டர். இல்ல இந்த பூட்ல கூட வருமான்னு கேட்டேன். இந்த ஒரு நிமிஷங்க, இந்த ஃபங்கஸ்ன்றது எங்கனாலும் வரலாங்க, நம்ம பாடியில எங்கனாலும் வரலாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதோட கிளாசிஃபிகேஷன். சிலருக்கு வந்து யூரின் போகிற இடத்துல மட்டும் வரும், சிலருக்கு பாடியில் ஃபுல்லாக வரும், சிலருக்கு நகத்தில் மட்டும் வரும், ஃபிங்கர்ஸ் நடுவில் வரும். இந்த அம்மாங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈரத்தில் ரொம்ப வேலை செய்வாங்க, தண்ணியில் வேலை செய்வாங்க, விரல் நடுவில் பார்த்துருப்பீங்க, கால் விரல் நடுவுலையும் கை விரல் நடுவுலையும். இது எல்லாமே ஃபங்கஸ் தாங்க. நம்ம நகத்தில் இருக்கிற ஃபங்கஸ் கூட நம்ம சரி பண்ணாமல் அதை நம்ம கையில் எங்கே வைக்கிறோம், ஃபேஸில் எங்கே வைக்கிறோம்னா அங்கே ஸ்ப்ரெட் ஆகுங்க. ரொம்ப நன்றியா கால் பண்ணதுக்கு. ஸோ டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். இப்போ இருக்கிற காலகட்டம் வின்டர் சீசன், குளிர்காலம். ஸோ ஆல்ரெடி குளிர்காலத்தை பற்றி நிறைய நீங்கள் மாய்ஸ்சரைசர் அதை பற்றிலாம் பேசிட்டீங்க. பட் பேசிக்காக இந்த குளிர்காலம், இந்த அடுத்த 3 மாதம் நம்மளோட ஸ்கின்னை எப்படி பராமரிச்சுக்கலாம், அதை பற்றி கடைசியாக சொல்லிவிடுங்க. கண்டிப்பாங்க. நான் ஆக்சுவலி இவர் கேட்ட கொஸ்டினோட எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் பேசிகிட்டே நம்ம போகலாங்க. ஏன்னா ஸ்கின் வந்துட்டு நம்ம ஃபங்கஸ் பற்றி பேசலாம், அது நிறைவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபங்கஸில் ஸ்டீராய்ட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ராங்கான ஒரு விஷயம். நார்மலாக சரியாக வேண்டிய ஒரு ஃபங்கஸில் நம்ம ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்க வேண்டியதை விட ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு 2 days நல்லா கேட்கும், அப்புறம் ரொம்ப ஃப்ளாரிடாக இன்க்ரீஸ் ஆகிடும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதனால தான் நான் அவர்கிட்ட மெயினாக சொன்னது, அந்த கிராயின்லலாம் இருக்கா பார்த்துட்டு அங்கே இல்லைன்னா கொஞ்சம் ஃபங்கஸ் லெஸ் லைக்லி. அங்கே இருக்கும் போது நம்ம காதில் வந்து ஸ்டீராய்ட் க்ரீம்ஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா அப்புறம் இன்னும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடும். இது ஒரு விஷயம். ஸோ ஒரு என் பாயிண்ட் சொல்லணும்னா ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சோரியாசிஸ், எக்ஸிமாலாம் அப்சல்யூட்லி ஓகே, பட் ஃபங்கஸ்க்கு ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வின்டரில் ப்ரிகாஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம பண்ண வேண்டியது எங்கே, டெஃபினட்டாக மாய்ஸ்சரைசர்ஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அது ஃபஸ்ட்டு ஐயாக்கு சொன்ன மாதிரி லிக்விட் பேராஃபின் மாதிரி ஆயில்ஸ் போட்டு யூஸ் பண்ணணும். ஜிண்டட் பார் மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 4 hours ஒன்ஸ் நல்லா ஆயில், மாய்ஸ்சரைசர்ஸ், தேங்காய் எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். எல்போஸ் மாதிரி ஏரியா, கணுக்கால் மாதிரி ஏரியா, முட்டி மாதிரி ஏரியாவில் மாய்ஸ்சரைசர்லேயே யூரியா லாக்டிக் ஆசிட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்குங்க. அது வந்து இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப திக்கான ஏரியாஸில் அதை யூஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர், இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து தோல் நோய் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நேயர்களே, மருத்துவர் செங்கதிர் வேந்தன் அவர்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய தோலை எப்படி பராமரிக்கணும்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இந்த 1 மணி நேரம் பேசினார். முக்கியமாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் எல்லாருமே யூஸ் பண்ணணுன்ற இந்த 2 விஷயத்தை பற்றியே நிறைய நேரம் பேசினார்னே சொல்லலாம். ஸோ இந்த வின்டர் சீசனுக்கு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மருத்துவருடைய ஆலோசனைப்படி இதை எப்படி போடணும், எப்படி பண்ணணுன்றதையும் டாக்டர் வந்து விளக்கமாக சொல்லியிருப்பார். ஸோ அதைப்படியும் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஷினோஃபரோஷன்.